ஹாய், கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். இது பூண்டு, இஞ்சி பூண்டு இருந்தாங்க. இப்போ நல்லா இது நம்ம தட்டிக்கலாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தாளிப்புக்காக. இது தாளிச்சிக்கலாம். இப்போ வாங்க சிக்கனை பார்த்துருவோம். சிக்கன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க, எடுத்து காட்டுறேன். இந்த பொடிசாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் காரம் கொஞ்சம் நல்லா ஊறும். இப்போ இஞ்சியும் பூண்டும் இதில் நல்லா தட்டிக்கலாம். நம்ம மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கலாம். இந்த உரலில் தட்டினா நல்லாயிருக்கும். அதனால் உரலையே கொஞ்சம் தட்டிக்கலாம். பூண்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வேணால் கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அதுதான் நல்லா தட்டியாச்சு. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இருங்க, எடுத்து காட்டுறேன். பாருங்க, குறப்பாக இருக்கா? இதே மாதிரி இருந்தால் போதும். இப்போ கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போடலாமா? வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினோன்னா நம்ம தக்காளி லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். தக்காளி இப்போ கூட போட போகிறதில்ல. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும், உப்பு போட்டு வதக்கணுமாண்ணா. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கணும் போதும். நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இது பாருங்கள், நல்லா கடாயில் ஒட்டவே ஒட்டாது. இது ஏன்னா குறப்பாக இருந்தால் கடாயில் ஒட்டாது. மிக்சியில் அரைச்சிட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ சிக்கனை போட்டுருவோம். இப்போ ஒரு ஸ்பூனு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் மஞ்சள்தூள். ஏன்னா அந்த வாடை வராது, அதுக்காக மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் வேகட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடலாமா? ஏன் நான் லாஸ்ட்டில் தக்காளி போடுறேன்? தக்காளி எண்ணெயில் வதங்கலைன்னா இது ரெண்டும் ஒன்றா வெந்து வந்தோன்னா அந்த புளிப்பு தன்மை இறங்கும். அது நல்லா, அது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக தான் இப்படி இப்போ லாஸ்ட்டில் தக்காளி போடுறேன். இப்போ எங்களுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன் வெந்ததுன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். பார்த்திங்களா எப்படி நல்லா வந்துருக்குது. நம்ம இனிமேல் தான் மிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ பச்சை மிளகா, அந்த இஞ்சி பூண்டுலாம் போட்டு அந்த காரமே கொஞ்சம் இருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நான். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல இதில். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், நம்ம சாதத்துக்கு செஞ்சுக்கலாம். உப்பு இல்லைன்னு பார்த்தா உப்பு போட்டேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். கருவேப்பிலை ஏற்கனவே போட்டேன், கொத்தமல்லி மட்டும் போடுறேன். இப்போ இட்லி வச்சு சுட இட்லிக்கு அப்படியே சிக்கன் குழம்பு சாப்பிட்லாமா? இதேமாரி இட்லிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிக்கன் அவ்வளோ நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நமக்கு வேலையை சட்டுன்னு முடிஞ்சிடும். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.